ஏப்ரல் 22 முதல் 24 தபால் மூல வாக்களிப்பு தேர்தல் கண்காணிப்புக்கும் விசேட குழுக்கள் ஆணைக்குழு தலைவர் அறிவிப்பு என்பதாக அந்த செய்தியாக இடம்பிடிக்கிறது. நாட்டில் இடம்பெறவுள்ள 339 உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. அதற்கமைய பூநகரி, மன்னார் மற்றும் தெய்யத்தகண்டி ஆகிய பிரதேச சபைகளுக்கான தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி இடம்பெறும் என்றும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி தபால் திணைக்களத்துக்கு ஒப்படைக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்தியினை தந்திருப்பதை நாங்கள் காணலாம். இதேவேளை வாக்காளர் அட்டை விநியோகத்துக்கான விசேட தினங்களாக 20 மற்றும் 27ஆம் தேதிகள் இடம்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் விளக்கமளிக்கும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்றது. அதன்போது ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க மேற்கொண்ட விடயங்களை தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்ட 3 உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்களை கையேற்கும் பணிகள் நேற்று நண்பகல் 12 மணிக்கு நிறைவடைந்தன. அதற்கமைய கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச செயலகம், மன்னார் மாவட்டத்தின் மன்னார் பிரதேச செயலகம் மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் தெய்யத்தகண்டிய பிரதேச சபை ஆகியவற்றுக்கான வேட்புமனுக்களை கையேற்கும் பணிகள் தற்போது நிறைவடைந்திருக்கின்றன. பூநகரி பிரதேச சபைக்காக 9 வேட்புமனுக்களும், மன்னார் பிரதேச சபைக்காக 10 வேட்புமனுக்களும், தெய்யத்தகண்டிய பிரதேச சபைக்காக 8 வேட்புமனுக்களும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த சகல வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த 3 உள்ளூராட்சி சபைகளுக்கான வாக்களிப்பும் மே மாதம் 6ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை இடம்பெறும். அதேபோன்று 339 உள்ளூராட்சி சபைகளுக்குமான தபால் மூல வாக்குச்சீட்டு விநியோகம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இடம்பெறும். தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி சகல மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள், மாவட்ட செயலக அலுவலகங்கள், போலீஸ் நிலையங்களில் மேற்கொள்ளப்படும். முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய சகல சிவில் அரசு நிறுவனங்களுக்கான தபால் மூல வாக்களிப்பு ஏப்ரல் மாதம் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் இடம்பெறும். இந்த 3 தினங்களிலும் தபால் மூல வாக்களிப்பை வழங்க முடியாத அரச உத்தியோகத்தர்கள் ஏப்ரல் 28ஆம் தேதி மற்றும் 29ஆம் தேதிகளில் வாக்களிக்க முடியும். இந்த 2 தினங்களிலும் சகல மாவட்டங்களிலும் உள்ள தேர்தல் அலுவலகங்களிலேயே வாக்களிக்க வேண்டும். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி தபால் திணைக்களத்துக்கு ஒப்படைக்கப்படும். அதன் பிரகாரம் 20ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் விசேட வாக்காளர் அட்டை விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். வாக்காளர் அட்டை விநியோகத்துக்காக இறுதி நடவடிக்கைகள் 29ஆம் தேதி இடம்பெறும் என்பதாக தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை சகல மாவட்டங்களிலும் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக விசேட கண்காணிப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம்.